Dear 12th standard applied math students, differentiation example 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 5.1க்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டிஃப்ரென்சியேஷன் கஷ்டமே இல்லை, இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hx5 ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே பாருங்க dy by dxன்னு சொல்லியிருக்காங்க. dy by dxனா y with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dx by dy அப்படின்னா x with respect to y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். this is the concept. ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம். தி எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருந்தால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் provided your differentiation is with respect to x, d of x power n divided by dx. நல்ல கீனா கவனிங்க, இங்கேயும் x இங்கேயும் x தான், டைரக்டா டிஃபரன்ஷியேஷன் மட்டும் பண்ணினா போதும். suppose d of x power n with respect to dy, இங்க with respect to y கொடுத்திருக்காங்க, பட் function is in terms of x இருந்தா n x power n minus 1 அப்படி பண்ணிட்டு with respect to x, so dx by dy ன்னு போடணும். Hope it is clear for you. Just function with respect to x or y ன்னு பாருங்க. function is in terms of x and with respect to is in terms of y அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனோட dx by dy ன்னு போடணும். சப்போஸ் இஃப் யோர் கொஸ்டின் இஸ் லைக் திஸ், d by dx y power n ன்னு இருந்தா ஃபங்க்ஷன் is in terms of y ஆனால் with respect to x ன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ny power n minus 1. ஸோ y தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dy with respect to யார் x. ஸோ dy by dx. இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்சியேஷன். நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னு. ஸோ இந்த கான்செப்ட்லாம் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பண்ணினா ஜஸ்ட் அப்படியே 2x போட்டாலே போதும். 2h இங்கே பாருங்க எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும்போது யூவி மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாமா? எஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ யூவி. Differentiation of uv is nothing but uv dash plus vu dash. So u யாரு? u is x, v is யார்? y. So u dash என்ன இருக்கும்? 1 ஆயிடும். v dash என்ன இருக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், differentiation with respect to x பண்ணுறோம். ஸோ dy by dx ஆயிடும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே அங்கே அப்ளை பண்ணிடலாமா? எஸ். u v dash, u is your x and v dash is nothing but dy by dx plus v is your y, u dash is nothing but 1. Okay, brackets close பண்ணிக்கலாம். plus b y square பண்ணணும். இங்க பார்த்தோம் இல்லையா y square னா 2y. நம்ம with respect to x பண்றோம். so dy by dx which is equal to c square is a constant differentiate பண்ணா 0 ஆயிடும். This is the thing. அப்படியே apply பண்ணலாமா? just multiplication பண்ணிடலாம். 2ax 2hx dy by dx plus 2hy plus 2by dy by dx which is equal to 0. So dy by dx terms எல்லாம் ஒண்ணா collect பண்ணிடலாம். 2hx அப்புறம் அப்சார்ப் பண்ணும்போது எல்லா டேர்ம்ஸ்லையும் 2 இருக்கு. ஸோ டிவைடட் பை 2 பண்ணிடுறேன். டிவைடட் பை 2 பண்ணினா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஹெச்எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்லாம் பக்கத்தில் எழுதிடுறேன். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஹெச்ஒய்ன்னு இருக்கு. ஸோ ப்ளஸ் ஹெச்ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0. டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணும்போது ஹெச்எக்ஸ் ப்ளஸ் டிஒய் and then plus ax plus hy which is equal to 0. So dy by dx which is equal to minus ax plus hy divided by இந்த term அப்படியே இங்க போகும்போது dividedல வந்துரும் hx plus by ன்னு கிடைக்கும். This is your final answer. Hope it is clear for you. ஸோ இதோட சம் முடிஞ்சிடல. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். சேம் கொஸ்டின் பட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். கொஸ்டின் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிக்கலாமா?
ஸோ செகண்ட் திங்க் பண்ண போகிறோம் இது dy by dx. Now we are going to find dx by dy. ஸோ அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ax ஸ்கொயர் 2hxy by ஸ்கொயர். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இதுதான் பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சம்மில் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக போட்டுருவீங்க. கான்செப்ட்ஸ் எல்லாம் சூப்பராக புரிஞ்சிடும். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க 2x ஸ்பீடில் கூட வச்சு பார்த்துக்கோங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினா தான் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ பண்ணும்போது 2x அண்ட் தென் dx by dyன்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும்? 2x dx by dy. எஸ் ப்ளஸ் 2h காமனாக எடுத்துருங்க. xy பண்ண போகிறோம். xy இஸ் uv மெத்தட். uv மெத்தடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். ஸோ uv மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். u is your x, v is your y, u dash is nothing but dx by dy, v dash is nothing but 1. Differentiation of uv பண்ணினா uv dash plus vu dashனு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? u is x and your v dash is nothing but 1 plus v is your y and your u dash is dx by dy. And then என்ன யார் இருக்கா? Plus b times 2y equal to c. 0. c square is a constant, so equal to 0 ஆயிடும். So simplify பண்ணிடலாம். 2ax dx by dy plus 2hx 2hy dx by dy plus 2by which is equal to 0. ஸோ எல்லா டேர்ம்ஸ்லையும் 2 இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணலாம். ax dx by dy hy dx by dy plus 2 தான் எடுத்துட்டோம், காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ hx plus by which is equal to 0. ஸோ இதுலேருந்து dx by dy காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டா ax plus hy வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் காமனாக எடுத்துக்கிட்டு hx plus byன்னு போட்டுடலாம். ஸோ dx by dy which is equal to minus hx plus by divided by ax plus hy. This is your dx by dy value. ஸோ நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை dot dy by dx and dx by dy which is equal to 1. dy by dx is nothing but minus ax plus hy divided by hx plus by multiplied by dx by dy is nothing but minus hx plus by divided by ax plus hy. ஸோ வேல்யூஸ் எல்லாமே எழுதியாச்சு. திஸ் யார் யாரெல்லாம் கேன்சல் ஆவான்னு பாருங்கள். திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ கெட் கேன்சல் அண்ட் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆயிடுவாங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 1. ஹென்ஸ் we prove that. Hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை. டேக் கேர்.